முருகனுடைய அறுபடை வீட்டுல பழனி திருச்செந்தூரை பார்த்துட்டு அடுத்ததான் மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றத்தையும் பழமுதிரி சோலையும் பாக்குறதுக்கு தாங்க வந்தாச்சு. நைட்டோட நைட்டா திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு வந்து இறங்கியாச்சுங்க. மதுரையில காலையில ஃப்ரெஷ் ஆயிட்டு காலை உணவை கழிக்க போயாச்சு. மதுரைன்னு சொன்னாலே கறி தோசை புரோட்டா இதுதாங்க நல்ல ஃபேமஸா இருக்கும் சொல்ல போனா நான்வெஜ்ல. ஆனா நாம இப்ப அறுபடை முருகன் கோயிலுக்கு போறதுனால மதுரையில ஒரு சூப்பரான வெஜ் ஹோட்டல் சொல்றேன். சோ மறக்காம இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் சரிங்க இல்ல மீனாட்சி அம்மன் கோயில இருந்து வந்தாலும் இந்த ஸ்ரீ சபரிஸ் ஹோட்டல் வெஜ்ஜுக்கு ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ரவா தோசையும் ஆனியன் தோசையும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். முருகனுடைய அறுபடை வீட்டுல 2 படை வீடு பாத்தீங்கன்னா மதுரையில தாங்க இருக்கு. சோ அதனால காலையில சாப்பிட்டு முடிச்சிட்டு 2 வீலர் வாடகைக்கு எடுத்தாச்சுங்க. எதனால சீக்கிரமா 2 படை வீட்டையும் முடிச்சிட்டு இங்க இருந்து கும்பகோணம் போகணுங்க. அதனால இவங்க கிட்ட 2 வீலர் மட்டும் இல்லைங்க, காருமே அவைலபிள் இருக்குங்க. சோ நீங்க மதுரை 2 படை வீட்டு பாக்குறதுக்காக போறீங்கன்னா சீக்கிரமா டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட வாடகைக்கு எடுத்துக்கலாங்க. நீங்க வைக்கல. இங்க இருந்து நாங்க திருப்பரங்குன்றம் ஃபர்ஸ்ட் போயிட்டோங்க. இதுதாங்க முருகனுடைய முதல் படை வீடு. இங்க முருகர் மலை மேல இல்லைங்க, மலைக்கு கீழே தாங்க அடிவாரத்துல தாங்க இருக்காரு. முருகனை பார்த்து தரிசிச்சுட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு சாப்பிடுறதுக்காக மதுரையிலேயே ஃபேமஸா இருக்கிற அம்மன் ஹோட்டலுக்கு போயாச்சுங்க. ஆமாங்க, இது ஆக்டர் சூர்யானாவோட கடை தாங்க. கிட்டத்தட்ட மதுரையில மட்டுமே 13 பிரான்ச் கிட்ட இருக்காமாங்க. ஃபுட் எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, சூப்பரா இருந்துச்சு. நீங்க மதுரை வந்தீங்கன்னா அம்மன் ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க, வெஜ் பக்காவா இருக்கும். முக்கியமா இவங்களோட நெய் இனிப்பு பணியாரம் ட்ரை பண்ணுங்க. அங்க இருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு முருகனுடைய 6வது படையா இருக்கிற பழமுதிர் சோலைக்கு கிளம்பியாச்சுங்க. போற வழியெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த பழமுதிர் சோலை பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்குங்க. அறுபடை வீடு முருகன் கோயிலேயே நாங்க சீக்கிரமா பார்த்தது இந்த முருகனை தாங்க. ஒருவேளை நாங்க போன டைம்ல கூட்டம் அந்த அளவுக்கு இல்லையோ என்னவோ. அப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் நாங்க மதுரைக்கு வந்தாச்சுங்க. மதுரைக்கு வந்துட்டு மதுரைக்கே ஃபேமஸா இருக்கிற ஜிகிர்தண்டா குடிக்காம போக முடியுமா? சோ அங்கேயும் ஒரு விசிட்ட போட்டாச்சு. அடுத்ததான் இங்க இருந்து கும்பகோணம் போகணுங்க. நைட்டு எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கும்பகோணம் போற வழியா இருக்கிற பஸ் புக் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஏறியாச்சுங்க. அடுத்த 2 படை வீட நாங்க எப்படி பார்த்தோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களுக்கு முருகனுடைய அறுபடை வீட்டுல எந்த வீடு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ண தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.